எப்போ எனக்கு அந்த ஃபீலிங் வருதோ, அவரு நினைக்கும் பொழுது ஒரு ஃபங்ஷனரியோ, ஒரு இசட்சியோ, ஒரு ஆர்எஃப்ஓ, ஒரு பிரிசெப்டரோ எனக்கு யாரும் இதை பற்றி சொல்லணுன்ற அவசியமே இல்ல. பல இடங்கள்ல நான் மீண்டும், மீண்டும், மீண்டும் சொல்ல ஒரு விஷயம் நெறைய தடவ கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் திரும்பி சொல்றேன். வாலண்டியர் ஒர்க் பண்ணுன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னாருன்னா, எனக்கு அது கன்னத்துல பலார்ன்னு அறையிற மாரி. தன்னார்வல தொண்டு வா, செய்யி. செய்யும்போது எனக்கு சந்தேகம் வரலாம். சார் நான் பணிக்கு ரெடியா இருக்கேன். எந்த பணி நான் செஞ்சா பெட்டரா இருக்கும், அதுல டிஸ்கஷன் வர்றது வேற விஷயம். பணி தன்னார்வல தொண்டு செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. ஒரு வீட்ல ஒரு கல்யாணம் நடக்குது. நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து எப்பவும் போல வெளில போயினா சுத்திட்டு இருக்கீங்க. உங்க அப்பா, அம்மா என்ன சொல்லுவாங்க? டேய் இன்னைக்கா இறங்கி நீ வேலை செய்டா. அப்போ ஒரு ஒரு கோவத்தோட வேலை செய்வீங்கல்ல. ஆனா 2வது விஷயம், என் வீட்டு கல்யாணம். நான் இறங்கி செய்யணும். என்னுடைய அம்மா எனக்கு சின்ன வயசுலருந்து சொல்லி வளர்த்த ஒரு விஷயம், பல டாக்ல சொல்லியிருக்கு. கண் பார்த்தத கை செய்யணும். கண் பார்த்தது கை செய்யணும் பிசிக்கல் லெவல்ல இல்ல. கண்ணுன்றது அகக்கண்ணும் சேர்ந்தது. இது புறக்கண்ல பார்த்து ஒரு கண்ணுல நடக்கிறோம் வீட்ல, ஒரு பாத்திரம் சரியால எடுத்து வைக்கிறோம். ஒரு துணி இதா இருக்கு, ஒண்ணு துவைச்சு வைக்கிறோம், மடிச்சு வைக்கிறோம், எடுத்து வைக்கிறோம், இல்ல டப்பால போடுறோம், வாஷிங் மிஷின்ல போடுறோம். அப்படி போறோம், டப்பால அரிசியில என்னம்மா அரிசி வாங்கணுமா செய்றோம். கண் பார்த்தத கை செய்யணும். இதே மாதிரி நீங்க உணர்வு நிலையில வரும்போது உள்ள உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். மாஸ்டர் எப்ப வந்து அவருக்கு இதே கேள்வி போன வாரம் வந்தது. மாஸ்டர் மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு சொல்றீங்களே, அப்பேற்பட்ட ஒரு ஞானி அவர் எதுக்கு நான் மகிழ்ச்சியா வச்சுக்கணும்? நல்ல கேள்விதான். பாருங்க நிறைய பேர் தலையாட்டுறாங்க. வை ஷுட் ஐ மேக் மாஸ்டர் ஹாப்பி? அப்படின்னா அவர் ஹாப்பியா இல்லையா? கிருஷ்ண பகவான் கதையெல்லாம் சொன்னாரு. எல்லா நிலையிலும் சந்தோஷமாக இருப்பவனே உண்மையான சந்தோஷத்தில் இருப்பவன் சொல்லிட்டு அவர் எதுக்கு நான் சந்தோஷமா வச்சுக்கணும்? அதுக்கு நான் ஒரு பதில் 3 வாரம் முன்னாடி ஒரு டாக்ல சொன்னேன். அநேகமா யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். யாரா கேட்டீங்களா? அந்த பதில் ஞாபகம் இருக்கா? போன வாரம் அந்த டாக்கு கேட்டிருந்தா கூட உங்களுக்கு பதில் கிடைச்சது. சரி, ரிப்பீட். அண்ணா சொல்லுங்கண்ணா. மாஸ்டரோட வரும்போது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடியதுல 2 விதமாக நம்ம பார்க்கணும். த அப்சல்யூட் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார். இருப்பதற்குள் உயரிய ஆன்மீக நிலையை அடைந்து இன்னும் மேல மேல அவர் பாட்டு போயிட்டு அவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பர்ஃபெக்டா ஹாப்பியா இருக்கிற ஒரு பீயிங். அப்படின்னா எங்க இந்த கேள்வி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நிலையில் டிரான்சாக்ஷன் வருது. இந்த பிரகாஷையோ, இந்த யுவராஜையோ, இந்த லட்சுமி நாராயணோ பார்க்கும்போது அவர் மனசுல என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான் பாரு. என்ன மாதிரியே ஒருத்தர் சிந்திக்கிறான் பாரு. என்னுடைய பணியை தன் பணியை நினைக்கிறான் பாரு. அவர் நினைக்க மாட்டார். அது பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த ஃபீலிங் அவருக்கு வரும். அதுதான் நீங்க மாஸ்டர் உண்மையாக ஹாப்பியாக. இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, நீங்க அவரை பத்தி தீவிரமாக எண்ணும் பொழுதோ, உணரும் பொழுதோ, அவருக்கு அந்த வைப்ரேட்டரி ஃபீல் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க நேர பார்க்கும்போது, பிசிக்கலாக பார்க்கும் பொழுது, உங்கள பார்த்து தெரிஞ்சோ தெரியாமயோ நின்னு ஒரு ஹலோ சொல்லுவாரு. அது உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் பாசமோ, நீங்க யாருன்னு தெரிஞ்சோ சொல்றது இல்ல. இந்த ரெசனன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு உங்களுக்கு பேரே தெரிஞ்சுக்காது. ஒருவர் நல்லா ஞாபகம் இருக்கு. 1995 கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் மணப்பாக்கத்தில் நடந்துட்டு இருக்கு. நாங்களாம் காட்டேஜ் டியூட்டியில் இருக்கோம். திடீர்னு கிளம்பினாரு. ஸ்டிக் எடுத்துன்னு வாக்கிங் போறாரு. போயினே இருக்காரு. எங்க போறாருன்னு எல்லாரும் தப்பு ஓடுறோம். ரொம்ப தூரம் உள்ள போய் ஒரு கிச்சன்ல அப்போ வந்து அந்த மெயின் கிச்சன்ல பேக்ல பார்த்தீங்கன்னா, அந்த சோறு அந்த இது வரைக்கும் எல்என்டி அந்த ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாலண்டியர்ஸ் பாத்திரம்லாம் கை விட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு போறாரு. ஒரு சிஸ்டர் வாலண்டியர் இருக்காங்க. இன்னும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் பேர் சொல்ல விரும்பல. அவளை பார்த்து ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துட்டார். நேரம் ரூம் வந்தார். ரூமுக்கு வந்தோடனே யாரோ கேட்டாங்க, என்ன அவ்வளோ தூரம் போனீங்களே? இல்லை அவ என்னை பார்க்கணும்னு நினைச்சா. அந்த ரெசனன்ஸ் பாருங்க. அவங்களுக்கும் தெரியாது, இவருக்கு தெரியும் அஃப்கோர்ஸ். அந்த ரெசனன்ஸ் இது உங்களுக்கு வந்துடுத்துன்னு சொன்னா, அதுக்கப்புறமாக நீங்க தன்னார்வல தொண்டை செய்யணும்னு யாரும் சொல்லன்ற அவசியம் இல்லை. அதுல உங்களுக்கு டவுட் இருந்தா போய் கேட்கலாம். இந்த ஒர்க் நான் பண்ணலான்னு இருக்கேன். இதோட பெட்டரா ஏதாவது பண்ண முடியுமா? நான் மீண்டும் சொல்றேன், எவ்வளவு மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. அவருடைய பணிக்காக 8 மணி நேரம், 10 மணி நேரம், 24 மணி நேரம் அதை பத்தி நான் சொல்லலை.
ஆனா அந்த ஒரு நிமிஷம் செஞ்சாலும் 1 மணி நேரம் செஞ்சாலும் அவரை போன்ற உணர்வு உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா, இந்த கேள்விக்கு போய் உதவி. மாஸ்டர் நினைச்சாரு, எனக்கு அவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு உள்ள உனக்கு வருதுங்க. ட்ராமா பண்ணக்கூடாது, சீன் போடக்கூடாது. உண்மையா இது நிஜமாகவே எனக்கு அவருக்கு 1000 எண்ணங்கள், அதுல 2 வந்தா கூட பெரிய விஷயம். அப்படி வரும்போது நீங்களே கூட சொல்லலாம், இல்லைங்க எனக்கு ஏதோ தோணுது, ஒரு கிளாரிட்டி இல்லை. 4 பேர்கிட்ட பேசுங்க, தெரியும். இதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நான் TN02 03 01 15 14 13 எதுவாக இருந்தாலும் தனியா போய் யார்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு இந்த ஃபீலிங் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவர் தான் பதில் சொல்ல முடியும். நான் அது சொன்னேன்னா அது சரியாக இருக்காது. இந்த ஃபீலிங் உனக்கு வந்துடுதுன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷனா மாறும். திரும்பி முதல் போகும். தாட், திங்கிங், அடுத்தது என்ன? பிலீஃப் இல்லைன்னா நம்பிக்கை, அடுத்தது ஃபெய்த் இல்லைன்னா பற்றுறுதி. இந்த பற்றுறுதி பத்த வைக்கிற நெருப்பு ஃபீலிங். அது பத்த வச்சிங்கன்னா அது அந்த சரகு பற்றி, அதுக்கப்புறம் அது ஆக்ஷனாக மாறும். ஆக்ஷனாக மாறினதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது, அதை பற்றி நம்ம ஆன்மீகத்தில் கவலைப்படுறோம். அது வந்து ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விளைவுகள். விளைவுகள் பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, அதை விட்டுருங்க. உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருந்து, உங்கள் குறிக்கோள்கள் தெளிவாக இருந்து, உங்களுடைய செயல்கள் தெளிவாக இருக்கும்போது வரக்கூடிய விளைவுகள் நேச்சருக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். நாளைக்கே உலகத்தில் இருக்கலாம் தியானம் பண்ணி நாளைக்கே லிபரேட் ஆகி உலகம் காலியாக போகிறது இல்லை. இனி ஒரு நாள் ஆகும். நாளைக்கு ஆகுமா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய நிலைமையில் நான் இல்லை. இப்படி நான் யோசிக்கும் பொழுது என்னுடைய ரிசப்டர் பணியோ என்னுடைய ஃபங்க்ஷனரி பணியோ எப்படி மாறி அமையும். உதாரணத்துக்கு ஓப்பனாகவே அவர் கம்யூனிகேஷனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். 2 பெரிய விஷயங்கள் டிசம்பர் மாதத்தில் உலகளாவிய எல்லாரும் செய்யணும். இதில் முக்கியமாக அவருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 மாநிலங்கள் டாப் ஆஃப் த லைன் ரீகால் அவர் மைண்டில் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம். இம்மீடியட்டாக அவர் எடுத்தாருன்னா ஒரு 6 ஸ்டேட்டு சொல்லுவார். என்னென்ன ஸ்டேட்டு? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா, ஆந்திரா. தெலுங்கானா, ஆந்திரா ஒன்றா பார்க்குறாரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியாகிரபி, பக்கத்தில் இருக்கிறதுனால. இந்த 6 ஸ்டேட்டு தான் அவர் மைண்டில் ரீகால் இம்மீடியட்டாக அவர். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ 5 பேரோ 10 பேரோ 50 பேரோ அவரோட ரெசனேட் ஆகிறாங்க. நீங்கள் ஏற்கனவே ஆகிட்டு இருக்கலாம். நீங்கள் யாரும் நீங்கள் ஆகலைன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். உங்களுடைய முகஜாடையை வைத்தோ உங்களுடைய பேசும் திறமைகளை வைத்தோ நான் அவங்கள எடை போட வரல. எடை போடுறது என் வேலையும் இல்லை. நான் பல இடங்களில் டாக்கில் சொல்கிறது, ப்ரிஜுடிஸ் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஒருத்தரை நான் எடை போடுறதுன்ற எனக்கு டைம் வேஸ்ட். ஓ இப்படி பண்ணியிருக்கலாமே, அவர் அப்படி, எனக்கு தான் அவர் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார், நான் தான் பைத்திய மாதிரி சுற்றின்னு இருக்கணும். ஏன்பா யுவராஜ் வெள்ளூர்லேயே இருக்குது இல்லையா, சென்னையிலேயே இருக்காராங்க அப்படின்னு பரவாயில்ல பேசிக்கிறாங்க. நான் வருத்தப்பட்டா எனக்கு ஒன்றும், நான் என்ன பண்ண முடியும்? அவராச்சு சென்னையிலேருந்து ஒரு வேலை செய்யலாம். இப்போ நான் பெங்களூர்லேருந்து வேலை செய்யலையா? மைண்ட் வைஸுக்கு அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. இல்லையா, வருத்தப்படக்கூடாதுன்னு ஒரு எஸ்கேப் ரூட்டு கட்சியில் கொடுத்தேன் நான். அதாவது நம்மளே கழுவி ஊற்றிட்டோம்னா மற்றவங்க திட்டோம் நான் பாருங்க. நான் எப்பவுமே அதான் பண்ணுறது. நம்மளை நீ காமெடி சீன்லாம் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா என்னையும் காமெடியன் தனியாக கிண்டல் பண்ணிப்பான். கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு? எங்க ஊட்டம்மா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? போயிட்டாங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்களா? இப்போ உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்துக்கு பதில் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? என்ன கேட்டவங்கள?